பண்டைய இந்தியாவின் புகழ்மிக்க போர்க்கள வரலாற்றில் அர்ஜுனன் என்ற பெயர் எப்போதும் முன்னணியில் நின்றது. அவர் தேவர்களின் ஆசிரியரான துரோணரிடமும் பின்னர் இந்திரனிடமும் வில்வித்தையை கற்றுக்கொண்டார். அவருடைய திறமை உலகம் முழுவதும் புகழப்பட்டது. எந்த இலக்கையும் துல்லியமாக தாக்கும் திறன், விரைவாக அம்புகளை எய்யும் வேகம் மற்றும் போரில் மிகச்சிறந்த திறமை ஆகியவற்றால் அவர் அனைவரின் பாராட்டை பெற்றார். ஆனால் காலப்போக்கில் இந்த புகழ் அவருடைய மனதில் பெருமிதத்தை உருவாக்கியது. நான் உலகிலேயே மிகச் சிறந்த வில்லாளி, எனக்கு இணையாக யாரும் இல்லை என்ற எண்ணம் அவருடைய மனதில் ஆழமாக பதிந்தது. ஒருமுறை அவர் தனக்கு மேலானவர் யாரும் இல்லை என்று கூறும் அளவுக்கு பெருமிதம் கொண்டார். இந்த நிலையை கண்ட தேவர்கள் கவலைப்பட்டனர். அர்ஜுனனின் திறமை போற்றத்தக்கது, ஆனால் அவருடைய பெருமிதம் அவரை தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் என்று அவர்கள் எண்ணினர். அர்ஜுனனின் பெருமிதத்தை அழித்து அவருக்கு உண்மையான திறமையின் அர்த்தத்தையும் இறைவனின் மகிமையையும் உணர்த்த வேண்டும் என்று சிவபெருமான் முடிவு செய்தார். அதற்காக அவர் ஒரு திட்டத்தை தயார் செய்தார். அந்த நேரத்தில் அர்ஜுனன் தெய்வீக ஆயுதங்களை பெறுவதற்காக இமயமலையின் உயரமான மலைப்பகுதியில் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். சிவபெருமான் ஒரு எளிய வடிவத்தில் ஒரு காட்டு வேடனாக, அதாவது கிராதனாக காட்ட முடிவு செய்தார். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அர்ஜுனன் இமயமலையின் அழகிய மலைப்பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் நீண்ட நாட்களாக உணவின்றி, நீரின்றி, கடுமையான குளிர் மற்றும் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து வந்தார். அவருடைய தவத்தின் சக்தியால் மலைப்பகுதி முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. இந்த நேரத்தில் காட்டு வேடனின் வடிவத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். அப்போது ஒரு பெரிய பன்றி அர்ஜுனனின் தவம் செய்யும் இடத்தை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. அந்த பன்றி அர்ஜுனனின் தவத்தை தடுக்க அனுப்பப்பட்ட ஒரு அசுரனின் வடிவமாகும். அர்ஜுனன் உடனே தன் வில்லை எடுத்து அந்த பன்றியை நோக்கி ஒரு அம்பை எய்தார். அதே நேரத்தில் அருகிலிருந்த வேடனும் தன் அம்பை அதே பன்றியை நோக்கி எய்தார். 2 அம்புகளும் ஒரே நேரத்தில் பன்றியை தாக்க அது உடனே இறந்து விழுந்தது. அர்ஜுனன் கோபமடைந்தார். யார் நீ? நான் எய்யும் இலக்கை நீ ஏன் தாக்கினாய்? இது என் வேட்டை, எனக்கு சொந்தமானது என்று கத்தினார். வேடன் மெதுவாக சிரித்துக்கொண்டு கூறினார், இந்த காடு அனைவருக்கும் சொந்தமானது, விலங்குகளும் அனைவருக்கும் பொதுவானவை. நான் முன்பே இந்த பன்றியை பார்த்தேன், நானும் அதை வேட்டையாடினேன். எனவே இது நம் இருவருக்கும் சொந்தமானது. இந்த பதிலை கேட்டு அர்ஜுனன் மேலும் கோபமடைந்தார். நீ ஒரு எளிய வேடன், உனக்கு என் திறமையை பற்றி தெரியாது. நான் பாண்டவ இளவரசர், உலகிலேயே மிகச் சிறந்த வில்லாளி. எனக்கு எதிராக பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உடனே என் வேட்டையை விட்டுவிட்டு இங்கிருந்து போ. வேடன் அமைதியாக இருந்தார். ஆனால் அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி தோன்றியது. நீ உன் திறமையை பற்றி மிகவும் பெருமிதம் கொள்கிறாய். சரி, நாம் இருவரும் வில்வித்தையில் போட்டியிடுவோம். யார் சிறந்தவர் என்பதை பார்ப்போம். அர்ஜுனன் மகிழ்ச்சி அடைந்தார். நீ போட்டியிட விரும்புகிறாயா? நல்லது, நான் உன்னை எளிதாக வெல்வேன். போட்டி தொடங்கியது. முதலில் அர்ஜுனன் பல்வேறு இலக்குகளை தாக்கினார். சிறிய இலைகள், தூரத்தில் உள்ள பொருட்கள், நகரும் இலக்குகள் என அனைத்தையும் துல்லியமாக தாக்கி வியப்பை உண்டாக்கினார். வேடன் எய்த ஒவ்வொரு அம்பும் அர்ஜுனனை விட மிகவும் துல்லியமாகவும் வேகமாகவும் இருந்தது. பல முறை போட்டி நடந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் வேடன் அர்ஜுனனை விட சிறந்து விளங்கினார். இறுதியில் அர்ஜுனன் கோபத்தில் தன் வில்லை எடுத்து வேடனை நோக்கி அம்புகளை எய்யத் தொடங்கினார். ஆனால் எந்த அம்பும் வேடனை தாக்கவில்லை. அவை அனைத்தும் வேடனைச் சுற்றியுள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் தடுக்கப்பட்டன. அர்ஜுனன் எய்த அனைத்து சக்தி வாய்ந்த அம்புகளும் வேடனுக்கு அருகில் வரும்போது சாதாரண அம்புகளாக மாறின அல்லது மறைந்து போயின. ஆனால் இன்னும் அவரால் வேடனை தாக்க முடியவில்லை. அப்போதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. இந்த வேடன் சாதாரண மனிதன் அல்ல, இவர் யாரோ மிகவும் உயர்ந்தவர். உடனே அவர் தன் ஆயுதங்களை கீழே வைத்து தரையில் விழுந்து வணங்கினார். மன்னியுங்கள், நான் என் பெருமிதத்தால் உங்களை அவமதித்து விட்டேன். நீங்கள் யார் என்பதை எனக்கு காட்டுங்கள். அப்போது வேடனின் தோற்றம் மாறத் தொடங்கியது. அவருடைய உடலிலிருந்து பிரகாசமான ஒளி பரவியது. காட்டு ஆடைகள் மறைந்து போய் அவர் சிவபெருமானின் உண்மையான வடிவத்தில் தோன்றினார். திருநீறு பூசிய உடல், 3 கண்கள், திரிசூலம் ஏந்திய கை, கங்கை மற்றும் சந்திரன் தலையில் ஒளிரும் அழகான வடிவம். அவருடன் பார்வதி தேவியும் தோன்றினார். அர்ஜுனன் மகிழ்ச்சியுடனும் பயத்துடனும் வணங்கினார். சிவபெருமான் கூறினார், அர்ஜுனா, நீ மிகவும் திறமையானவன்.
உன் தவம் போற்றத்தக்கது. ஆனால் நீ உன் திறமையைப் பற்றி மிகவும் பெருமிதம் கொண்டாய். பெருமிதம் ஒரு மனிதனின் அனைத்து நல்ல குணங்களையும் அழித்துவிடும். நான் உனக்கு பாடம் கற்பிக்கவும் உன் பெருமிதத்தை அழிக்கவும் தான் இந்த வேடன் வடிவத்தில் வந்தேன். உன் திறமை என்னிடமிருந்து வந்தது. நான் தான் அனைத்து சக்திகளின் மூலமாக இருக்கிறேன். அதை நீ உணர வேண்டும். பின்னர் அவர் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் என்ற மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதத்தை வழங்கினார். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது நீ அதை எப்போதும் நேர்மையாகவும் நீதிக்காகவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பெருமிதத்துடன் அல்லது தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தினால் அது உனக்கே தீங்கு செய்யும். அர்ஜுனன் தன் தவறை உணர்ந்தார். சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். மேலும் எப்போதும் பெருமிதம் இல்லாமல் பணிவுடன் வாழ்வதாக உறுதியளித்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவரை ஆசீர்வதித்து விட்டு மறைந்தனர். கிராத அவதாரம் நமக்கு மிக முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும், பெருமிதம் நம்மை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. உண்மையான சக்தி மற்றும் திறமை அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகின்றன என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இறைவன் எந்த வடிவத்திலும் எந்த நிலையிலும் தோன்றக்கூடியவர். நம்மை சுற்றியுள்ள அனைவரிடமும் அவர் விளங்குகிறார். இந்த அவதாரம் பணிவின் முக்கியத்துவத்தையும் இறைவனின் எல்லையற்ற மகிமையையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி.